10th question, if x is equal to 5 minus 5 to the power 2 by 3 minus 5 power 1 by 3, show that x cube minus 15x square plus 60x minus 20 is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த x is equal to கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூல இருந்து ஆரம்பிக்கிறோம். x is equal to சொல்லிட்டு அந்த வேல்யூ அப்படியே எழுதிடும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா a plus b the whole cube ஃபார்மேட்ல கொண்டு வரோம். நீங்க என்ன பண்ணணும்னா அப்படின்னா x இங்க வச்சுட்டு இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து -5 ஆயிரும். இது வந்து மைனஸ்ல இருக்கும். இப்போ -5/2/3 -5/1/3 வந்து கியூப் போடுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் பிளஸ் ஆக்கிடுறேன். இங்க -5/2/3 -5/1/3 அந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிரும். எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ ரெண்டு சைடு கியூப் பண்றோம். கியூப் பண்ணோம்னா a plus b the whole cube a minus b the whole cube ஃபார்மேட்ல வந்துரும். a plus b the whole cube ஓட ஃபார்முலா வந்து a cube plus b cube plus 3a square b plus 3ab square அப்படின்னு தானே படிச்சிருக்கோம். அந்த 3a square b plus 3ab ஸ்கொயர்ல 3ab காமனா இருக்கு. அதனால 3ab வெளில எடுத்துட்டு into a plus b அந்த மாதிரி போட்டுரும். அதே மாதிரி a minus b the whole cubeலயும் minus 3ab காமனா இருக்கு. அதனால வெளியில எடுத்துட்டு into a minus b அப்படின்னு போட்டுரும். ஃபார்முலாவில் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 3a square b 3ab square அந்த மாதிரி போட்டோம்னா கால்குலேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால ஃபார்முலாவே வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடலாம். இப்போ a plus b the whole cube ஃபார்முலால இருக்கு. a cube வந்து 5 2/3 the whole cube, b cube வந்து 5 1/3 the whole cube plus 3 a வந்து 5 2/3 b வந்து 5 1/3 into a plus b 5 2/3 plus 5 1/3. அதே மாதிரி அந்த சைடு வந்து a minus b the whole cube ஃபார்முலால இருக்கு. a cube 5 cube, b cube வந்து minus x cube minus 3 into a into b. a வந்து 5 b வந்து x into a minus b 5 minus x. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 5 to the power 2/3 the whole power 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 5 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 5 ஸ்கொயர் வந்து 25. அதே மாதிரி இங்க வந்து 5 to the power 1/3 the whole to the power 3 இருக்கு. 3 கேன்சல் ஆயிரும். 5 மட்டும் இருக்கு. 5 போட்டுரும். நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா பேஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ பவரை ஆட் பண்ணிக்கலாமா? 2/3 plus 1/3 வந்து 3/3 ஆயிரும். 3 கேன்சல் ஆயிரும். 5 to the power 1 இருக்கும். ஸோ 5 to the power 1 வந்து 5 தான். அதனால இங்க 5 போட்டுறோம். இது என்ன ஆகும்னா அது அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல போகும்போது 5 கியூப் வந்து 125 மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படியே போட்டுருவோம். 5 3s are 50 15x into 5 minus x. இப்போ என்ன பண்ணணும்னா 25 plus 5 வந்து 30. இங்க 5 3s are 15 ஆயிரும். இதுல என்னன்னா 5 to the power 2/3 plus 5 to the power 1/3. அதுதான் வந்து நம்ம இங்க போட்டிருக்கோம்ல 5 to the power 2/3 plus 5 to the power 1/3 is equal to 5 minus x. அதனால அந்த 5 minus x வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து 1 அதுல இருக்கிறது அப்படியே எழுதிடும். 125 minus x cube. இதை வந்து பிராக்கெட் குள்ளார மல்டிபிள் பண்ணி எழுதுறோம். minus 15 into 5 வந்து minus 75x minus 15x minus x வந்து plus 15x square அப்படின்னு போட்டுறோம். நெக்ஸ்ட் இதையும் வந்து இப்போ பிராக்கெட் குள்ளார மல்டிபிள் பண்றீங்க. 15 into 5 75 15 into x வந்து 15x is equal to இதுல இருக்கிறது அப்படியே போட்டுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டு இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஆயிரும். 15x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 15x ஸ்கொயர் ஆயிரும். இங்கே வந்து மைனஸ் 15x இருக்குது. இங்கே மைனஸ் 75x வந்து இருக்குது. இந்த மைனஸ் 75x அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 75x ஆயிரும். 75x மைனஸ் 15x வந்து 60x. அதே மாதிரி 30 plus 75 minus 125 போட்டால் 20 வந்து கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் வந்து கொஸ்டின்ல இருக்கிற ஈக்குவேஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து வந்துருச்சு. அவ்வளோதான்.